திரைத்துறை குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்ய கிடைக்கும் மேடைகளில் எல்லாம் பேசி கோரிக்கைகளை கோபங்களை கொட்டி தீர்த்து அதற்கான தீர்வுகளையும் கிடைக்கும் விநியோகஸ்தர் சங்க தலைவர் கே ராஜன் அவர்களை பேச அழைக்கிறோம். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சாதனை செல்வன், தமிழ் திரை உலகை கதையாலும் திரை கதையாலும் வசனங்களாலும் நடிப்பாலும் ஒரு புரட்டி போட்ட ஒரு இயக்குனர் அருமை சகோதரர் பாக்யராஜ் அவர்களே, என் அன்பிற்குரிய இந்த படத்தில் இணைந்து பணியாற்றிய அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், ஹீரோ ஹீரோயினி, மியூசிக் டைரக்டர், பாடல் எழுதியவர், அந்த துளசி அம்மா, துளசி உடலுக்கு ஆரோக்கியம் தெய்வ பக்தி வாய்ந்தது என்றாலும் திரை உலகத்துக்கு குழந்தை நட்சத்திரமாக இருந்து சங்கராபரணம் அதிலிருந்து இன்ன வரைக்கும் அந்த சினிமா தொடர்பு விடாம வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து திரை உலகத்திலும் மகிழ்ச்சியாக முன்னேறி கொண்டிருக்கிற துளசி, இந்த படம் எப்படி எடுக்க வேண்டும் சிக்கனமாக என்பது வழிகாட்டி இருக்கிறார். இன்னைக்கு நான் சினிமாவில் அதான் பண்ணிட்டு இருக்கேன். என்னை நம்பி யாருன்னா வந்தா 10 காசு கூட நான் வாங்கறது இல்லை. ஏறக்குறைய 7-8 படத்துக்கு கைட் பண்ணிட்டேன். சிக்கனமா 1 கோடியில ஒரு படம் எடுக்கலாம் சாதாரணமா, ஆனா அது ஒரு 75 லட்சத்தை எப்படி எடுக்கலாம்? ஏன்னா சினிமாவில் பணத்தை கொட்டிட்டா எடுக்க முடியாதுங்க, வராதுங்க. அதனால ஜாக்கிரதையா பண்ணு. எது செலவுக்கு தேவையோ அதை கொடு, அந்த செலவை குறைக்காத. இந்த செயற்கையான செலவுகள்னு சில இயக்குநர்கள் வச்சிருவாங்க, அதுக்கெல்லாம் விட்டு கொடுக்காத. 1000 பிரச்சனை வரட்டும், நாங்க இருக்கிறோம் தயாரிப்பாளர் சங்கம், விநியோக சங்கத்துல. அதனால அதுக்கெல்லாம் விட்டு கொடுக்காதீங்க. நியாயமான செலவுகளை பண்ணித்தான் தேரணும். டெய்லி காசு கொடுத்துருங்க. நடிக்கிறவங்களுக்கு, வேலை செய்கிறவங்களுக்கு 1000 ரூபாய்ன்றதை 750 கொடுத்தா வாங்கிக்குவாங்க. ஏன்னா அந்த பணத்தை அவங்க வீட்டுல அன்னைக்கு அடுப்பெறியணும், சாப்பிடணும். இதை நீங்க 1000 ரூபாய் இல்ல 1500 வாங்கிக்கன்னு 1 மாசம் அலைய விட்டீங்கன்னா அதை ஏற்க மாட்டாங்க. ஆக நான் என் படம் 9 படமும் அன்னைக்கே செட்டில் வவுச்சர் கையெழுத்து போட்டுடணும். குறைச்சிதான் கொடுப்பேன். 1000னா 750 தான் கொடுப்பேன். அதனால எனக்கு ஒரு 25% மிஞ்சும். ரிலீஸ் நேரத்தில் எனக்கு கஷ்டப்பட்டதில்லை. ஏன்னா நான் வட்டிக்கு வாங்கினதில்லை, மொத்தம் நான் சேர்த்து வச்ச பணம். எனக்கு பைனான்சர் யாருன்னே தெரியாது. ஆக அதனால சிரமம் இல்லாம படத்தை ரிலீஸ் பண்ண லாஸ் ஆனேன். நிறைய லாஸ் வந்தது. என் பணமா இருந்தாலும் நான் கஷ்டப்படல. பாக்யராஜ் சார் கூட ஒரு முறை ஏதோ 13-14 கோடி வட்டி கொடுத்துருக்க, கடன் கொடுத்துருக்கன்றாரு. அது எப்படி இத்தனை படத்தில் லாஸ் ஆயிருக்காரு, அப்புறம் எப்படி 14 கோடி வந்ததுன்னு ஒரு கொஸ்டின் இதே மேடையில போயிட்டார். அது எனக்கு பதில் சொல்லணும் ரொம்ப நாளா. ஏன்னா அவர் நல்ல மனசோடு தான் கேட்டார். சார், நான் லாஸ் ஆனதெல்லாம் உண்மை சார். டோட்டலா 3 கோடி ரூபாய் இழந்திருக்கேன். சின்ன படம், பெரிய படம். சின்ன படத்துல சில லட்சங்கள் தான் லாஸ். பெரிய படம் எடுத்தேன், பெரிய பல கோடிகள் லாஸ். அந்த கடன் எல்லாம் நான் ஏற்கனவே வாத்தியார வேலை பார்த்து ஷிப்ட் ஸ்கூல், எனக்கு 18 வருஷம் ஸ்கூல் டீச்சர், கார்பரேஷன் ஸ்கூல் சென்னை, அரைநாள் ஸ்கூல். மத்தியானத்துக்கு மேல எனக்கு ஒரு சைக்கிள் இருந்தது. அந்த சைக்கிள்ல கட்பீஸ் மார்க்கெட்டு போய் ஹோல்சேல்ல துணிகள் வாங்கி என் சைக்கிள் எடுத்துட்டு மவுண்ட் ரோடு வருவேன். அங்க இருக்க பேங்க், கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாருக்கும் இன்ஸ்டால்மெண்ட்ல துணி கொடுப்பேன். மாதமான வசூல் பண்ணுவேன். அப்படி அப்போ வாழ்க்கையை நடத்தி குழந்தைகளை காப்பாற்றி வந்தேன். பிறகு பணம் எல்லாம் சேர்த்து படம் எடுக்க ஆரம்பிச்சேன். எடுத்த உடனே கொஞ்சம் நல்ல லாசம் வந்தது, லாபம் வந்தது. கடைசியில லாஸ் வந்தது. அதை அந்த அனுபவம் துணி வியாபாரம் பண்ண பாருங்க. அதை இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சு KR சில்க், கே ராஜன் சில்க் ஹோல்சேல் பண்ணேன். பேல் பேலா வாங்கி மாத்தினேன். அப்படி ஒரு 6 வருஷம் பண்ணதுல ஒரு பணம் எனக்கு வந்தது. அந்த பணத்தோட என் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு 3 நண்பர்கள், ஆளுக்கு 1 கோடி 1 கோடி 3 கோடி, என்னது ஒரு 3 கோடி 6 கோடியை வச்சுதான் சினிமாவுக்கு பைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த 6 கோடி தான் 4 வருஷம் வட்டி வரல. 4 years சார்.
வட்டி கொடுக்கல சார் யாரும். இப்ப உடம்பு சரியில்லாம 2 வருஷம் சொன்னேன், மருந்து வாங்க காசு கிடையாது சார். ஏன்னா கொடுக்கவே இல்லை யாருமே. நான் கொடுத்ததெல்லாம் சின்ன ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவங்க கொடுத்துருவாங்க. அது ஒரு 3 பேர் தான் மோசடிக்காரன். மன்னாதி மன்னர்கள் பல பொறுப்புகள் இருக்கானுங்க. அந்த மன்னாதி மன்னர்கள் எனக்கு 2.25 கோடி தரணும். 4 வருஷம் வாங்கின நாள்ல இருந்து வட்டி இன்ன வரைக்கும் கொடுக்கல. இன்னும் சபசகதிகள் பாண்டியர்கள் 1.25 கோடி கொடுக்கணும், இன்ன வரைக்கும் கொடுக்கல. இன்னும் சில அவங்க எல்லாம் பணம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. அவங்கள சொல்லவே மாட்டேன். மோசடி பண்ணோன்னு வாங்குறான் பாரு, அவனை மட்டும்தான் மேடையில கொஞ்சம் மறைமுக சொல்லுவேன். ஏன்னா வேற யாரும் திரும்பி அவனுக்கு பணம் கொடுத்துட கூடாது. நான் கொடுத்து ஏமாந்ததோட போதும். மற்றவங்களையாவது காப்பாத்தி ஆகணும் தான் நான் இப்ப அந்த சில பேர்கள் மட்டும்தான். மற்றெல்லாம் சின்ன ப்ரொடியூசர் படம் ரிலீஸ் ஆகும்போது வரும். ஆகவே அதுதான் சார் ரகசியம். இதுல 3 கோடி வெளியாள் பணம் இருக்கு, 2 வட்டி. அதை நான் திருப்பி வட்டி கட்டிட்டு இருக்கேன். ஆக அது வேற. அது சார் இருக்கும் போதே ஒரு பதில் சொல்லணும் முடிவு பண்ண. ஏன்னா வெளியில என்ன ஆகும்னா வேற வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு சில விரோதிகள் இருக்கானுங்க. இப்ப துளசி பக்கத்துல நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், அது ஏதாவது போட்டோ எடுத்து வெளியில போடுவான் ஒருத்தன். ஐயோ துளசி ஆச்சரியப்பட வேணாம். ஒரு 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 அவர்கள்லாம் பயில்வார்கள், அவர்கள்லாம் பயில்வார்கள், பயில்வான்கள். அப்படி பொய்ய சொல்லி தெரிய, அப்படி பொய்ய சொல்லி தெரியுறானுங்க செக்ஸ் வியாபாரிகள். அது அது இல்ல இல்ல, இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. நமக்குள்ள நிறைய டிஸ்டன்ஸ். துளசி மேடம் எவ்வளவு டிஸ்டன்ஸ். ஆனா அதை கட்டி கிராஃபிக்ஸ் பண்ணி அதுக்காக நான் ஜாக்கிரதையா இருந்துகிட்டு இருக்கேன், ரொம்ப ஜாக்கிரதையா. சரி ஓடினா என்ன பண்ணுவான்? ராஜனை விட்டு ஓடினார், ராஜனுக்காக உட்கார்ந்தார். எப்படி ஒண்ணா பண்ணுவாங்க. இது நகைச்சுவைக்காக சொன்னேன். ஏன்னா இந்த முரளி பையதான் அவன் சில கதைகள்லாம் சொல்லிட்டு இருப்பான். அதனால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னைக்கு நிகழ்ச்சி. தம்பி சந்திரமோகன் ரெட்டி அவரு தெலுங்கர், ஆனால் தமிழ் பேச வேண்டும் என்று நினைத்து தெலுங்கும் தமிழும் கலந்து ஒரு இனிமையாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. மனம் திறந்து பேசினீர்கள். குடன் உழைத்த அத்தனை பேருக்கு நன்றி தெரிவித்தீர்கள். அத்தனை பேர் நன்றி தெரிவித்தீர்கள். பாரதியார் பாடல் ஒன்று, சிந்து நதி மிசை நிலவினிலே சேரனன் நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தமிழில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடுவோம். ஆக அந்த இந்த சந்திர மோகன் சரி, அந்த ஹீரோ அந்த தம்பி அவன் நினைச்சிருந்தா ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கலாம். ஆங்கிலத்தில் எல்லாமே பேசல, யாரும் அப்செக்ட் பண்ண போறதில்ல. ஏனால் பிறப்பால் தெலுங்கர். அத தமிழ்ல இங்கிலீஷ்ல எழுதி தமிழ்ல நன்றி சொல்லணும்னு நினைச்சாரு பாருங்க. தம்பி நீ வாழ்க, நல்லா இருப்ப. நீ தமிழ் ஹீரோ வர வேண்டும், இந்த படம் வர வைக்கும், இந்த படம் உன்னை வர வைக்கும். இந்த பொண்ணு மட்டும் நான் வெறுக்கிறேன். இந்த ஹீரோயின் என்ன பேரு சொல்லு, நீயே சொல்லு. கிருத்திகாவா? கிருத்திகா ஸ்ரீனிவாஸ் அப்பா பேரு. ஹீரோயின் என்னன்னா, முதல்ல வாழ்த்தரன், குழந்தைய நம்ம தப்பா சொல்லக்கூடாது. அது ஸ்ரீதேவி மாதிரியே இருக்கு, வருங்கால தமிழகத்தின் ஸ்ரீதேவி. அழகா இருக்க, நல்லா இருக்க. இதே மாதிரி ஆடியோ பங்கன் வரணும். இந்த படம் சக்சஸ் ஆகி 2 படம் போன பிறகு நோ ஐ கான்ட் கம். நான் 3 படத்தில் நச்சு நிக்கிறேன். அதுக்கு என்ன இன்னைக்கு டைம் இல்லையே. அது மட்டும் இல்ல, நான் நடிக்கிற படத்துக்கு மட்டும்தான் வரும். இன்னொருத்த எடுத்து வச்சுக்கோ, அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அது நல்லா இல்ல போச்சின்னு வச்சுக்கோ, ஜனங்க என்ன திட்டுது. நீ நல்லா இருக்குன்னு சொன்னாலும் நல்லா இருக்காது, நீ சொன்னாலே நல்லா இருக்கு. அப்படி சிலர், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, தம்பி ஓவரா கை தட்டி வம்பு பண்ணாதீங்க. நான் யாரையும் குறிப்பிட்டு எல்லாம் சொல்ல சார், சும்மா ஒரு தமாஷுக்கு. மத்தியான நேரம் நான் ஆக்சுவலா 3 to 4 தூங்குற நேரம். என் சந்திரமோகன் தூக்கத்துக்கு எடுத்துட்டாரு. நான் ஒரு 5 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வந்தேன். நான் மேடைக்கு போனா 5 ரூபாய் வாங்குறது,
அதே என் விநியோக ஜோசப், அந்த 5 ரூபாய் யாருக்காக இந்த கஷ்டப்பட்ட தூக்குற விட்டன்னா என் விநியோகஸ்தர். பெரிய படங்கள்லாம் பண்ணி தோல்வியாகி இன்னைக்கு படம் கூட வாங்க முடியாம கோடி கோடியா உயர்ந்துருச்சு. புண்ணியமா எம்ஜிஆர் ஒருத்தர் தான், புண்ணியமா சிவாஜி கணேசன் ஒருத்தர் தான். அவங்க படம் மிகப்பெரிய நடிகர்கள், சாதனை படைத்தவர்கள். அவங்க சம்பளம் எவ்வளவு தெரியுமா? பல 10 படங்களுக்கு 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் தான். எம்ஜிஆர் 1 லட்சம், 1.5 லட்சம் தான் வாங்கிட்டு இருந்தார். 5000, 10,000 தான் ஏத்துவார் ஒரு படத்துக்கு. கடைசியில் 5 லட்சம் ஒன்று வாங்கினாரு. அதுக்கப்புறம் 8 லட்சம் சம்பளம் வாங்கினார். அந்த 5 லட்சம் எப்படி வாங்கினார் தெரியுமா? ஒளி விளக்குன்னு ஒரு படம். SS வாசன் எம்ஜிஆர் கிட்ட போறாங்க, சார் எங்களுக்கு ஒரு படம் பண்ண, ஜெமினி பிலிம் பண்றேன், ஆனா ஒரு கண்டிஷன் சார். எம்ஜிஆர் கண்டிஷன் போடுறான், ஏன்னா அவரு முதலாளி தான் கூப்பிடுவார். கடைசி காலம் வரைக்கும் முதலாளி தான். ப்ரொடியூசர் சார் எங்களை காப்பாற்றியவர்கள் சொல்லுவார் எம்ஜிஆர். அப்ப என்ன கண்டிஷன் போட்டாங்கன்னா, சார் எங்க படம் ஒளிவிளக்கு நடிக்கிற வரைக்கும் நீங்க எந்த மீட்டிங், அரசியல் கட்சி கூட்டம் எதுவும் போகக்கூடாது. 5 months இல்ல 3 months எங்களுக்கு டேட்டை கொடுத்து நடிச்சு முடிச்சுட்டு எங்க ஒண்ணு போங்க. 5 லட்சம்னு அவங்க பிக்ஸ் பண்ணாங்க. எம்ஜிஆர் கேட்கல, ஏன்னா அவருக்கு பிரமிப்பு, 5 லட்சமா வாங்குறது ஒரு ஹீரோ அப்படின்னு பயந்தார். இப்ப 50 கோடி 100 கோடி எல்லாம் வாரி ப்ரொடியூசர் கொடுத்துட்டு ப்ரொடியூசர் தெருக்கோடியில் நிக்கிறான். சண்முகம் கற்பகம் ஸ்டுடியோக்கு சம்பளம் பேசுறார். முதலாளி போன படம் குலமா குணமா 75,000 சம்பளம் கொடுத்தீங்க அண்ணனுக்கு, அந்த படம் ஓஹோன்னு ஓடிச்சு, இந்த படத்துக்கு ஒரு 1 லட்சம் கொடுங்க சார். சிவாஜி கணேசன் சார் அவங்க தம்பி சண்முகம் தான் டேட் பாப்பாரு, சம்பளம் பேசுவாரு. கப்பல் ஸ்டுடியோவுக்கு டைரக்டர் கோபாலகிருஷ்ணன் கிட்ட 25,000 ஏத்தி கொடுங்க முதலாளி. அப்போ KRG சொல்றாரு, அப்படி காலை ஆட்டிக்கிட்டே இருப்பாரு அவரு. சிந்தனையாளம், பயங்கரமான சிந்தனையாளர். சரி ஒரு 5 ரூபாய் போட்டு கொடுப்போம். யாரு ஒரு ஹீரோ சிவாஜி கணேசனுக்கு 75 முன்ன சம்பளம், அவர் இப்போ 1 லட்சம் கேட்கிறாரு, 5,000 ஏத்தி கொடுக்கறேன்னு ஒரு மெதப்பா சொல்றாரு. அப்புறம் 90,000 சார் அந்த பேசும் தெய்வம் நினைக்கிறேன். அடுத்த படம் சேர்த்து தெய்வமா இல்ல பேசும் தெய்வத்துக்கு பின்னால கோலமாகணுமான்னு எனக்கு நினைவில்லை. இந்த 2 படம் தான் வெற்றி படங்கள். அப்படிப்பட்ட ஹீரோக்கள்லாம் இருந்தவங்க அந்த படங்களுக்கு என்ன தெரியுமா? NSC என்ன தெரியுமா? செங்கல்பட்டு, நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், பெரிய ஏரியா, தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஏரியாவுக்கு. அப்படி 3 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்கின அந்த ஹீரோக்கள் படம் NSC 3 லட்சம் சார். எம்ஜிஆர் படம். இப்ப இருக்கிற ஹீரோக்கு படம் 120 கோடி வரும். இந்த NSC எந்த விநியோகஸ்தர் பழைப்பான்? நல்லா போச்சுன்னா சரி, காலியாச்சுன்னா கவுந்துருவான். அப்படிதான் என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நான் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் பிரசிடென்டா இருக்கிறதால எனக்கு எல்லாம் என் கஷ்டப்படுறான் பாரு என் விநியோகஸ்தர். சார் படத்தில் முதலீடு போடுபவர்கள் தயாரிப்பாளர்கள், அடுத்தது விநியோகஸ்தர். படம் எடுக்க முதலீடு போடுவார் தயாரிப்பாளர், எடுத்த படத்தை வாங்கி திரையரங்கில் விநியோகம் பண்ண முதலீடு செய்பவன் என் விநியோகஸ்தர். எங்க விநியோகஸ்தர் 500 மெம்பர் சார், அதுல ஒரு 200 பேர் நல்லா இருக்காங்க. அது வேற தொழில் அல்லது ஏதோ சினிமாவில் கூட அன்னைக்கு சம்பாரிச்சாங்க, நல்லா சம்பாரிச்சாங்க. ஆனா இப்போ 300 பேர் மருந்து வாங்க கூட கஷ்டம் சார். மருந்து வாங்க கூட, அதுல ஒரு உறுப்பினர் தான் எங்க பாக்யராஜ் சார் இருக்காரு, அவர் மனைவியும் இருக்காங்க. அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதனால என்ன பண்ண, நான் எலெக்ஷன் ஜெயிச்ச உடனே ஒவ்வொரு 1000 ரூபாய் ஒரு வீட்டுக்கு ஒரு மெம்பருக்கு, கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் 100 பேர் செலக்ட் பண்ணி 1000 ரூபாய் கொடுக்குறேன் சார். இப்போ மாசம் 1 லட்சம் ரூபாய் நான் எங்க இருந்து வாங்குறேன்? ஒரு படம் பக்காசூரன் ஒரு படம் ஆக்ட் பண்ணேன், அந்த தம்பி 3 லட்சம் எனக்கு சம்பளம் கொடுத்தான். அதுல 1 லட்சம் அப்படியே வினோத சங்கத்துக்கு கொடுத்தேன், இன்னொரு லட்சம் அடுத்த மாசம் கொடுத்தேன். அப்புறம் ஐஸ்வரி கணேஷ் மாப்பிள்ளை கிட்ட ஒரு 5 லட்சம் வாங்கி அதை இப்ப கொடுத்துக்கிட்டு வர்றேன். இன்னும் 2 மாசம் கழிச்சு நான் இன்னொரு படம் ஆக்ட் பண்றேன், அதுல எனக்கு ஒரு 2 லட்சம் கொடுக்க, அது 1 லட்சத்தை விநியோக சங்கத்துக்கு கொடுக்குறேன். அப்ப என் மெம்பர்களை காப்பாற்ற என் பொறுப்பு. அதுல இன்னும் மனைவி நோய்வாய்ப்பட்டா,
மருத்துவத்துக்கு பணம் இல்லை. அதனால இப்ப தமிழக முதல்வரை அணுகி தமிழக முதல்வரின் காப்பீடு திட்டத்தின் மூலமா அவங்களெல்லாம் இன்சூரன்ஸ் பண்ண போறேன். அதுல ஒரு நண்பர் ஓஹோன்னு பெரிய படங்கள் பண்ணிட்டு இன்னைக்கு ஒண்ணு இல்ல கஷ்டப்படுறாரு. அந்த நண்பர் ஜோசப். ஜோசப் எங்க ஜோசப் சார்? இந்த கவரிங்க அநேகமா கூச்சப்படுறாருன்னு நினைக்கிறேன். நல்லா வாழ்ந்தவங்க சார், நல்லா ரைட். உங்க சார்பில் நான் அவர் கொடுத்துட வருவார்னு நினைக்கிறேன். இந்த 5000 ரூபாய் அவர் மனைவிக்காக. ஆக அது அது ஒண்ணு. அது இடையில நான் ஒரு இதுக்கு அதுக்காக என் ப்ரொடியூசர்கிட்ட நான் இதை வாங்குறேன். வாங்கி அப்படியே அவங்க குடும்பத்துக்கு கொடுக்குறேன். அந்த இந்த நிகழ்ச்சியில் ஒரு தர்மம். சரி, இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு 2 லட்சம் 3 லட்சம் செலவாகும். அதுல நியாயமான செலவு ஒரு 1.5 2 லட்சம் சில சில வகையில போகும். அதுல இது ஒரு தர்மம். ஆக அவர் மூலமா என் விநியோகஸ்தர் கிடைக்கிறது. ஆக இந்த ஒரு அற்புதமான சாங்ஸ், நல்ல சாங். தம்பி ரதன் அது இயற்கை தமிழன், கும்பகோணத்துக்காரர், தமிழகத்தில் பிறந்தவர். ஆனா தெலுங்குக்காரங்க அழைச்சி அவர் திறமையை பாராட்டி படங்கள் கொடுத்து சக்சஸ்ஃபுல் பிக்சர்லாம் பண்ணியிருக்காரு தெலுங்குல. அதுல என்னுடைய சந்திரமோகன் கூப்பிட்டு தமிழ் படம் பண்ணுன்னு கொடுத்திருக்காரு. பாட்டுகள் பிரமாதமா இருக்கு. அவர் பேச்சு என்னை ரொம்பவும் கவர்ந்தது. ஒரு சின்ன ப்ரொடியூசருக்கு உதவி செய்கிற பெரும் மனுப்பக்குவம் மனப்பான்மை படைத்தவராக இருக்கிறார். அவர் எடுத்த உடனே தாய் வரணும்னு நினைச்சேன். ஆனா அம்மா உடம்பு சரியில்லாம வீட்டுல இருக்காங்க. சொன்ன உடனே தாயை தெய்வமாக தந்தையை தெய்வமாக வணங்குற நீங்கள் நிச்சயம் பெரிய ஆள் வருவீங்க, மிகப்பெரிய ஆள் வருவீங்க. அதே போல ஹீரோ கூட அம்மா அப்பாவை வணங்கினார். நான் அவர்களை எல்லாம் வணங்குவேன். நான் இந்த பொண்ணை ஏன் திட்டினேன்னா, தமிழ் நல்லா பேசுச்சு, அழகா பேசுச்சு. இடையில இங்கிலீஷ் வார்த்தை விட்டுடுச்சு. தமிழ்ல வார்த்தை இல்லைன்னா இங்கிலீஷுக்கு போனேன். தமிழே பேசு, தமிழ் உன்னை அணைக்கும், ஆதரிக்கும், வளர்க்கும். அப்புறம் நீ இந்திக்கு போ, ஸ்ரீதேவி மாதிரி போடிக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்காத. நல்லாவா? நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப அந்த பாப்பா, அந்த குழந்தையோட முகம் ரொம்ப சாமிங்கா நல்லா இருக்கு. ஹீரோ ஹேண்ட்சம் ஹீரோ. நீங்க 2 பேரும் நல்லா வரணும் நம்பி. அது என் தமிழ் திரையை உங்களை முதல்ல ஆதரிக்கணும். தெலுங்கு நல்லா இருக்கு சார், தெலுங்கு நல்லா இருக்கு. தமிழை கெடுத்தவர்கள் இப்ப தெலுங்குக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த படம் வெற்றி பெற வேண்டும். என்னை மாற்றும் காதலை, காதல் பல பேரை மாற்றி இருக்கிறது. காதலியுங்கள், காதலியுங்கள், மனம் முட்டு காதலியுங்கள். எதிர்ப்பு பெற்றோர் தெரிவித்தால் பெற்றோரை மாற்றுங்கள், பெற்றோரை விருப்பப்பட செய்யுங்கள், பெற்றோரை சமாதானப்படுத்துங்கள். அவர்கள் விருப்பத்தோடு காதலித்து கல்யாணம் செய்து கொள்ளுங்கள். ஆனால் பெற்றோர்களே, இந்த மணமக்களின் காதல் பிடிக்கலன்னா அறிவாளை கொடுத்து வெட்டி நடுத்தரில் வீழ்த்தாதீங்க. அது நிறைய நடக்குது தமிழ்நாட்டில். ஆணவ கொலைன்னு பேர் வச்சிருக்கான் அதுக்கு. அந்த நிகழ்ச்சி தமிழகத்தில் மட்டுமல்ல, எங்குமே நடக்கக்கூடாது. இது ஒரு அற்புதமான காதல் கதை. லொகேஷன்ஸ், பியூட்டிஃபுல் லொகேஷன்ஸ், கேமரா பிரமாதம். அது கொடுத்த ரீ ரெக்கார்டிங், அற்புதம், எடிட்டிங், அத்தனை பேரும் இணைந்து அற்புதமாக செய்திருக்கார். சந்திரமோகன், உங்கள் மனம் வாழ்க, வெற்றி பெறுவீர்கள். உங்க குழந்தை கல்யாணம் ஓஹோ நடக்கும். இந்த பணத்துல, இதுல வெற்றி பெற்ற பணத்துல குழந்தையுடைய கல்யாணத்தை அற்புதம் நடத்துங்க. வெங்கடேச பெருமாள் உங்களுக்கு துணை இருப்பார். அவருடைய இவன் சொன்ன மாதிரி இவன் அல்வா கொடுப்பான் எல்லாருக்கும். இவன் போயிட்டு வந்தா திருநெல்வேலி பக்கம் போயிட்டு வந்து அல்வா வாங்கிட்டு வந்து கொடுப்பான். ஆனால் திருப்பதி வெங்கடேச பெருமாள் யாரையும் கைவிட்டதில்லை. வாழ்க. என்னை மாற்றும் காதலே. என் தயாரிப்பாளர்களை மிக உயர்த்த வேண்டும், அவர் லாபம் பெற வேண்டும். அதனால் பல தமிழ் படங்களை அவர் எடுக்க வேண்டும். என் தொழிலாளிகளுக்கு வேலை கிடைக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.